அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் காவலில் எடுக்கப்பட்டுள்ள ஞானசேகரனிடம் விடிய விடிய விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் சசிதரன் வழங்கிட கேட்கலாம். சசிதரன் வணக்கம். விடிய விடிய நடத்தப்பட்ட விசாரணையில் வெளிவந்திருக்கும் தகவல்கள் என்ன? அண்ணா பல்கலைக்கழகம் கிராபிக்ஸ் டிசைனிங் பத்தி ஒண்ணுமே தெரியாதா? ஆனாலும் நீங்களே அது எல்லாத்தையுமே டிசைன் பண்ணலாம். நம்மளுடைய ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. கேன்வா பத்தின எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கோங்க. பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் காவலில் எடுக்கப்பட்ட ஞானசேகரனிடம் அண்ணா நகர் துணை ஆணையர் அலுவலகத்தில் வைத்து தற்போது விசாரணை நடைபெற்று வருவது. நேற்று மாலை அவரை நீதிமன்றத்தில் இருந்து அழைத்து வந்த சிறப்பு புலனாய்வு போலீசார் இரவு எழும்பூர் காவல் நிலையத்தில் வைத்து விடிய விடிய விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு பின்பு அதிகாலை அண்ணா நகர் காவல் துணை ஆணையர் அலுவலகத்திற்கு அழைத்து வரப்பட்டு விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த விவகாரத்தில் சிறப்பு புலனாய்வு விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் கோட்டூர்புரம் காவல் நிலைய போலீசாரிடம் வழக்கு சம்பந்தப்பட்ட கோப்புகளை பெற்று விசாரணையை தொடங்கினர். முதற்கட்டமாக கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் உள்ள ஞானசேகர் வீடு மற்றும் சம்பவம் நடந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகம் என உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டது. சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மாணவர்கள், கல்லூரி, பல்கலைக்கழகத்தில் பணிபுரியக்கூடிய நபர்கள் என பல்வேறு நபர்களிடம் இந்த விசாரணை முழுவதுமாக நிறைவு பெற்ற நிலையில் ஞானசேகரனை 7 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டும் என மனு அளித்திருந்தது. நேற்று மனு சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் வழக்குக்கு வந்தது. பின்பு 7 நாள் அனுமதி அளித்து நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த நிலையில தற்போது அண்ணா நகர் துணை ஆணையர் அலுவலகத்தில் வைத்து மேகப்பிரியா துணை ஆணையர் தலைமையில் இந்த விசாரணையானது சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து இந்த வழக்கை விசாரித்து வருகிறது. தற்போது அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் எந்த ஒரு கேள்விக்கும் அவர் முறையாக பதில் அளிக்கவில்லை என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. போலீசார் கேட்ட கேள்விகளுக்கு ஆம் இல்லை என்கிற பதிலை மட்டுமே அவர் தெரிவித்து வருவதாகவும் இந்த விசாரணை தெரிவிக்கிறது. தொடர்ச்சியாக அவர் அடுத்த கட்ட விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்திருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சசிதரன்.